நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கலவை அருகே நகை அடகு கடையில் பின்பக்கம் துளையிட்டு நகை, பணம், வெள்ளி கொள்ளை. போலீசார் விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள மாம்பாக்கம் கூட்ரோடு மையப்பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டம் வடக்குமேடு பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் தருண் என்ற நகை அடகு கடையுடன் அரிசி மற்றும் ஜெராக்ஸ் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கம்போல் நேற்று இரவு 8 மணி அளவில் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். மீண்டும் இன்று காலை கடை திறந்து உள்ளே நுழைந்தபோது பின்பக்கம் துளையிட்டு கடையின் உள் அறையில் வைத்திருந்த 3 சவரன் நகை, 1.5 கிலோ வெள்ளி, ரொக்கப்பணம் 1,90,000 திருடப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். மேலும் இது தொடர்பாக வாழைப்பந்தல் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் விரைந்து வந்த காவல் உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருவதோடு கைரேகை நிபுணர்கள் மூலம் கைரேகைகள் எடுக்கப்பட்டு ஏற்கனவே குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ள நபர்களோடு தொடர்பு உள்ளதா என விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் போலீசாரில் விசாரணையின் பின்பக்க துளையிடுவதற்கான கடையில் அருகே கட்டிடப் பணிகள் நடைபெற்றிருக்கும் இடத்திலிருந்து ஏணிப்படி உதவியோடு துளையிட்டு சிசிடிவியின் மெயின் சுவிட்ச் ஆஃப் செய்து அதன் பின்னரே திருட்டு சம்பவத்தை செய்துள்ளனர். கடந்த சில வாரங்களாகவே வாழைப்பந்தல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வாகன திருட்டு உட்பட கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கல் பஞ்சாயத்தில் 17,000 சதுரடி காலியிடம் விற்பனைக்கு. சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம், தலைமை மருத்துவமனை, அறிஞர் அண்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வாலாஜா சுங்கச்சாவடி மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9443373539 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.